குறள் 371. ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்று மடி. விளக்க உரை. ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலை காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும். ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும். குறள் 372. பேதை படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலூழ் உற்ற கடை. விளக்க உரை. அழிவுதரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும். ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும். குறள் 373. நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை யறிவே மிகும். விளக்க உரை. கூறிய அறிவு வழங்கக் கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும். குறள் 374. இருவேறுலகத் தியற்கை திருவேறு தெள்ளிய ராதலும் வேறு. விளக்க உரை. உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும். ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும். குறள் 375. நல்லவை எல்லாந் தீயவான் தீயவும் நல்லவாஞ் செல்வஞ் செயற்கு. விளக்க உரை. நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும். தீய செயல்களை ஆற்றிட முனையும்போது அவை நல்லவைகளாக முடிந்து விடுவதும் இயற்கை நிலை எனப்படும். குறள் 376. பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொரியினும் போகா தம. விளக்க உரை. தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும். உரிமையுள்ளவற்றை எங்கே கொண்டு போய்ப் போட்டாலும் அவை எங்கும் போகமாட்டா. குறள் 377. வகுத்தான் வகுத்த வகையல்லாட் கோடி தொகுத்தார்க்குந் துய்த்தல் அரிது. விளக்க உரை. வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்கா விட்டால் கோடிப் பொருள் குவித்தாலும். அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதேயாகும். குறள் 378. துறப்பார்மன் துப்புர வில்லார் ஒரற்பால ஊட்டா கழியு மெனின். விளக்க உரை. நுகர்வதற்குரியது எதுவுமில்லை என்ற உறுதியினால். தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவறம் மேற்கொள்வர். குறள் 379. நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவ தெவன். விளக்க உரை. நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும்போது மட்டும் மனம் கலங்குவது ஏன். குறள் 380. ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினுந் தான்முன் துறும். விளக்க உரை. இயற்கை நிலையை மாற்றி மற்றொரு செயற்கை நிலையை அமைத்திட முனைந்தாலும். இயற்கை நிலையே முதன்மையாக வந்து நிற்பதால் அதைவிட வலிமையானவையாக வேறு எவை இருக்கின்றன.